அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which institution has launched India's largest metal 3D printing machine for rocket components அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் 3D பிரிண்டிங் மிஷின் ஃபார் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது மெட்டல் 3D பிரிண்டிங் மிஷின் ஃபார் ராக்கெட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி ஹைதராபாத் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, which country was the largest buyer of Indian merchandise goods in 2023-24 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கூட்ஸை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி யாரு, அதிகமாக இங்கிருந்து எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ. ஆக்சுவலி இந்தியா பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லயே யூஎஸ்ஏ கூட தான் நம்ம சர்ப்ளஸ் ட்ரேட் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். நம்ம யூஎஸ்ஏ கிட்ட சர்ப்ளஸ் ட்ரேட் அப்படிங்கறத வச்சிருக்கோம். சர்ப்ளஸ் ட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இம்போர்ட்டை விட யூஎஸ்க்கு பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதிகம். சரிங்களா? ஸோ இந்தியா சர்ப்ளஸ் ட்ரேட் யார்கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் அது யூஎஸ் தான். சரியா? நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் வாஸ் லான்ச்டு பை இந்தியா டியூரிங் த ஈவென்ட் காமமரேட்டிங் 50 years ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர். ஆக்சுவலி ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது நமக்கு 1973 April 1 வந்திருக்கு இல்லையா? ஸோ அதோட 50th ஆனிவர்சரியில தான் நமக்கு இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்தியாவோட ஓன் இனிஷியேட்டிவ். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட மாடல்ல இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. பிக் கேட்ஸ்னா மொத்தம் 7 பிக் கேட்ஸ் வந்து இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. இட் எய்ம்ஸ் டு கன்சர்வ் 7 பிக் கேட்ஸ், நேம்லி டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, ஜாகுவர் அண்ட் பூமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா 7 டைப்ஸ் ஆஃப் பிக் கேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சர்வ் பண்ணுறது தான் இதனுடைய மிஷன். இதில் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாகுவர் அண்ட் பூமா அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது. மீதி 5 டைப்ஸ் ஆஃப் பிக் கேட்ஸும் இந்தியாவில் இருக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து, which country will host the BRICS Youth Entrepreneurship Meeting in March 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ BRICS Youth Entrepreneurship Meeting யார் நடத்த போறாங்க அப்படின்னா இந்தியா தான் நடத்த போறாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். லாஸ்டா, which African country became the first to eliminate onchocerciasis அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. onchocerciasis அப்படிங்கிற இந்த டிசீஸை எலிமினேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி யார் அப்படின்னா நைஜர் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.